Hello guys, welcome to my channel Learn with HS. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.1ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இஃப் A is equal to 1,3,5 and B is equal to 2,3 then find A cross B and B cross A. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை வந்து cross அப்படின்னு வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டு A cross B அப்படின்னா ஃபஸ்ட்டு A செட் எல்லாமே எடுத்துக்கணும் cross, நெக்ஸ்ட்டு B செட் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஏ செட்டில் இருக்க எலமெண்ட்டு கூட பி செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸுமே எழுதணும்னா அப்போ ஃபஸ்ட்டு ஏ செட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 1, பி செட்டில் வந்து 2 and 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 1,2 1,3, அதே மாதிரி 3,2 3,3, நெக்ஸ்ட்டு 5,2 5,3. பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பி செட் வந்து எழுதிக்கிட்டு கிராஸ், நெக்ஸ்ட்டு ஏ செட் எழுதிட்டு பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஏ செட்டில் இருக்கிற வேல்யூவோட எழுதணும். அப்போது 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இல்லை செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இஸ் A cross B is equal to B cross A. If not, why? ஃபஸ்ட்டு A cross Bயுமே B cross Aவும் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி ஈக்குவலாக என்னென்னா அதுக்கு ரீசன் சொல்லணும். ஃபர்ஸ்ட் A cross B is not equal to B cross A. ஏன் அப்படின்னா A cross Bயில் வந்து 1,2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் B cross Aயில் வந்து 2,1 இருக்குது, which is not equal. அதே மாதிரி 1,3 அப்படிங்கிறது B cross Aயில் வந்து 3,1 இருக்குது. That is also not equal. Next, show that n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. So n of அப்படின்னு வந்தாலே வந்து it indicates number of elements. ஃபஸ்ட்டு நம்ம n of A ஓட வேல்யூ வந்து 3 elements வந்து A செட்டில் இருக்குது. அப்போ n of A is equal to 3. n of B வந்து 2 elements வந்து B செட்டில் இருக்குது. அப்போ n of B is equal to 2. அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 2 6 வந்துடும். n of A cross B வந்து மொத்தமாக A cross B பண்ணும்போது நம்மளுக்கு 6 elements வந்து கிடச்சிது. அப்போ n of A cross B வந்து 6. n of B cross Aவுமே வந்து 6. அப்போது n of A cross B n of B cross A is equal to n of A into n of B is equal to 6. Hence it is proved. அவ்வளோதான் இந்த சம். ஸோ A cross Bயை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னுமே வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்லலாம் கூட இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 2ல் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். If A and B are two non-empty sets, then the set of all ordered pair A, B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. Thanks for watching. Subscribe. If you have any doubt, comment it below.